மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேடம், மிதுன ராசிக்காரர்களுக்கு 10லே சனி. இந்த வருடம் துவங்கிய இந்த ஜனவரி 1லேருந்து நீங்கள் தான் பிராண்டு. புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் பிராண்டு. 10ஆம் இடத்துல சனி பகவான். 10லே சனி பகவான் இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ஒரு பாவி இருந்தாலே இப்படி யோகம். 10ல் சனி இருந்தார்னா வேர்ல்டு பிராண்ட் ஆகிறார். நான் சாதாரண ஒரு கம்பெனி சார், கோமதி இட்லி கடை, எங்கள் கடை பேர் அதுதான். எங்கள் கடையெல்லாம் என்ன சார் சொன்னால் சிரிப்பாங்க சார். ஏன் சிரிக்கிறீங்க? கோமதி இட்லி கடைக்கு என்ன குறை? ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்மளோட பிராண்டை நம்மளே கம்மியாக நினைக்கிறோம். நம்ம எண்ணங்களில் இருக்கிறது வாழ்க்கை. ஏன் கோமதி இட்லி கடை உலக புகழ் பெறக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண தயாராக இருக்கார், நீங்கள் தான் பிராண்டாக தயாராக இல்லை. கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதுதான் எங்கள் கம்பெனி, இப்படி தான் நாங்கள் என்பதில் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனி கண்டிப்பாக பிராண்ட் ஆகிடும். மிதுனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க, உலக புகழ் பெற போகிறீங்க. அதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ராசியிலே குரு பகவான் 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். பார்த்த உடனே யார் யாரெல்லாம் குழந்தை இல்லை கமான், ஆமாம் உங்களுக்கு தாங்க வச்சு, உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணீங்க, ஐயுஐ பண்ணீங்க, பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத வைத்தியம் கிடையாது, பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, கவலையப்படாதீங்க. குரு பகவான் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். நேச்சுரல் பேபியாக கிடைக்கும். ஆமாம், அப்போ குரு பகவான் உடம்புல இருக்கும்போது நேச்சுரல் பேபி கிடைக்க என்ன செய்யணும்? ஹனிமூன் போகணும். கிளம்பி போயிட்டு வாங்க. இந்த புத்தாண்டை தொடங்கணுன்னா முதல் வேலையாக யூ நீட் டு கோ தேனிலவு. ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும்போது குழந்தையோடு வருவீங்க. அங்கே குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், குழந்தை கொடுக்க போகிறார்.